காளைகளுக்கான அந்த உரிமையாளர்களுக்கு சில விஷயங்கள் நிச்சயமாக வந்து சேரணும். ஸோ அந்த பரிசுகள் சார்ந்த குளறுபடிகள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். அங்கங்கே வந்து எப்படி ஜல்லிக்கட்டில் இவ்வளோ பெரிய பரிசுகள் அது சரியாக போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து ஸ்பான்சர்ஸ் நிறையா வராங்கக்கா. ஜல்லிக்கட்டுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா ஸ்பான்சர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே ஒரு காளையை ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸும் போகும். அது கேட்க ஸ்பான்சர் கொடுத்துக்கிட்டு ஸ்பான்சரும் அவங்களே கொடுக்குறாங்க, ப்ரைஸ் அவங்களே வாங்கிக்கிறாங்க. அது கேட்க நடத்திக்கிட்டு நீ வீட்டுக்கு நீ காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியது அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னொன்று என்னன்னா டோக்கன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கா. என்னன்னா முன்னாடி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது புறவாடி அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி வரிசையாக வருவாங்க, அவங்க கிராமத்தை சார்ந்த மக்கள் ஜல்லிக்கட்டு அவுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. டோக்கன் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த டோக்கன் என்ன ஆகுது அப்படின்னா காசுக்கு விற்பனை செய்கிறாங்க. இப்போ ஒரு விழா நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுக்கா. கிட்டத்தட்ட 20 to 25 லட்சம் தேவை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிமுறைகளை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் வேணும். அமௌண்ட் சின்ன சின்ன கிராமங்களில் அழிவு சந்திச்சுட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு. ஏன்னா ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட் தேவைப்படும். என்ன பண்ணுறாங்க, டோக்கனை வந்து விற்க ஆரம்பிச்சிடறாங்க. விழாக்குள்ளே விற்கிறாங்க. 100 to 200 கிலோ மாடு வரணுமா இந்த ரேட்டு ஒரு 3000, 200 to 300 கிலோ மாடு வரணுமா இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை கொண்டு போகிறாங்க. இது என்னன்னா காலப்போக்கில் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, டே ஒரு வாடிக்கு கொண்டு போயிடலாம், ஒரு 5000 செலவு பண்ணி ஒரு ஜல்லிக்கட்டு கொண்டு போகலாம். எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு 50 ஜல்லிக்கட்டுக்கு போகிறவங்க காசுன்னு கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக குறைச்சிருவாங்க. எதுக்காக போய்கிட்டு நம்ம ஒரு 10 ஜல்லிக்கட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருவாங்க. இது எங்கே போய் முடியும்னா ஜல்லிக்கட்டு அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. நல்லா நடந்துகிட்டு இருக்கேப்பா, டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் போய்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது.